உங்கள் அனைவரையும் வாழ்த்தி போற்றி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you, sir. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கமே. என்னுடைய குரல் தெளிவா கேக்குதா? எஸ் மேம், கேக்குது மேம். வகுப்புல வந்து எதுவும் இடையூறு, என்னுடைய குரல் எதுவும் இடையூறு கேட்டுச்சுன்னா உடனே சொல்லிடுங்க. வகுப்புல இணைஞ்சிருக்கிற எல்லாருமே வந்து பேசிட்டே இருக்கணும். நம்ம வந்து இது ஃபுல்லுமே வந்து ஒரு உரையாடல் மாதிரிதான் இருக்கும். நம்ம வகுப்பை தொடங்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ் அந்த பாடப்பகுதியில இருந்து தான் நம்ம வகுப்பு முழுக்க கொண்டு போறோம். நம்ம தமிழ் நமக்கே தெரியும், 85% வினாக்கள் வந்து இலக்கண பகுதியில இருந்து கேட்க போறாங்க அப்படின்னும். அதுல இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா பிழை திருத்தம். நம்ம வந்து வாழ்க்கையிலவே வந்து குட்டி குட்டி பிழைகளை திருத்தினாதான் நம்ம எப்படி முழுமை பெறுவோமோ, அதே மாதிரி தமிழ்ல பிழை திருத்தம்னே ஒரு தலைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பிழை திருத்தத்துல இருந்து எடுத்து அந்த ஒரு சென்டென்ஸா ஒரு தொடராக ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. அதுல இருக்க பிழைகளை திருத்தி நம்ம எவ்வளவு பிழைகளை சரியா திருத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மதிப்பெண் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம அந்த தலைப்புல இருந்து முதல் தலைப்பாகவே பிழை திருத்தம் அப்படிங்கிற தலைப்புல இருந்து நம்ம வகுப்பை தொடங்க போறோம். அந்த பிழை திருத்தம் அப்படின்னு எடுத்துட்டோம் வந்து ஒரு நோட் மாதிரி வச்சுக்கோங்க. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். கேட்கல மேம். இப்போ கேக்குதா? எஸ் மேம். எது இடையூறு இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நம்ம தமிழுக்கு வந்து நீங்க ஒரு நோட் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு சப்போஸ் கையில நோட் இல்லைன்னாலும் இன்னைக்கு நம்ம எடுக்க போற பாடத்தை வந்து இன்னைக்கு நீங்க மதியமோ ஈவினிங்கோ எழுதிட்டு நாளைக்கு தமிழ் வகுப்புக்கு வரும்போது கட்டாயம் எல்லாத்தையும் தமிழுக்குன்னு தனியா ஒரு புத்தகம் இருக்கு. இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே நோட் எல்லாம் போட்டிருந்திருப்போம். பட் இருந்தாலும் இந்த வைகறை வகுப்புன்னு தலைப்பு போட்டு ஒரு புது நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ல நீங்க முதல் எழுத்து எழுதும் போதே இது நான் வரப்போற குரூப் 4ல தமிழ்ல வந்து 90க்கு மேல 90-95க்கு மேல எடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த நோட்ல முதல் எழுத ஆரம்பிங்க. கண்டிப்பா நம்மளால வந்து தமிழ்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிழை திருத்தம்ன்ற தலைப்புல ஃபர்ஸ்ட் வந்து பொறுமை பன்மை வேறுபாடு அறிதல் அந்த இருக்கும். அங்க இருந்து தொடங்கி நம்ம அப்படியே பார்த்துட்டு போறோம். நான் பேசுறது தெளிவா தானே இருக்கு? ஓகே, எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒருமை பன்மை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இடங்கள் பத்தி பார்க்கணும். இடங்கள் அப்படின்னா என்னது? யாருக்கெல்லாம் இடங்கள் பத்தி தெரியும்? தன்மை, முன்னிலை, படர்க்கை. தமிழ்ல இடங்கள் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு சொல்லிட்டு 3 வகையான இடங்களை வந்து நம்ம படிச்சிருந்திருப்போம். தன்மை அப்படின்றது தன்னை பத்தி குறிக்கிறது. என்னை பத்தி மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா அது வந்து தன்மையை குறிக்கும். முன்னிலை அப்படின்றது எனக்கு முன்னாடி இருப்பாங்கல்ல, நீங்களும் என் கூட சேர்ந்து இருக்கீங்க, இப்ப நானும் நீங்களும் சேர்ந்து இந்த வகுப்புல கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்றது முன்னிலையில பத்தி பேசுவோம். படர்க்கை அப்படின்றது நானும் இல்ல நீங்களும் இல்ல, நம்ம 2 பேருமே இல்லாம 3ஆவதா ஒரு நபர் இருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி பேசணும்னா இந்த படர்க்கை அப்படின்ற வார்த்தையில வந்து பயன்படுத்துவோம். இந்த தன்மை, முன்னிலை, படர்க்கை ஏன் இங்க பயன்படுத்துது அப்படின்னா ஒருமை பன்மையிலுமே இந்த வார்த்தைகள் வந்து நமக்கு தேவைப்படும்.
இப்போ தன்மை இடத்துல நான் சொல்றதெல்லாம் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எழுதிக்கோங்க. நான் சொல்ல எழுதிட்டு இருந்தேங்கன்னா அப்புறம் திருப்பி கேள்வி கேட்கும்போது அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்ப தன்மை பன்மை முன்னிலை தன்மை முன்னிலை படர்க்கை இதுல யாருக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கா? இல்ல மேம். ஒண்ணும் இல்ல, தன்மை அப்படின்னா அது பெயர்லயே இருக்கு. தன்னை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை தான் வந்து தன்மை அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. தன்மை இதே இது முன்னிலை அப்படின்றது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க. தன்மை குறிக்கிற வார்த்தைகள் என்னவா இருக்கும்? நான், தாம், நாங்கள், எங்கள் இத மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்களா? என்னை சார்ந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் தன்மையா இருந்திருக்கும். முன்னிலை அப்படின்னா எனக்கு முன்னாடி நீங்கள், நீவீர், உங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் முன்னிலைக்கு வரக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இதுவே படர்க்கையா எப்படி இருக்கும்? ஜோதிகா சொல்லுங்க. நானும் இல்ல நீங்களும் இல்ல, மூன்றாவதா ஒரு நபரை பத்தி பேச போறோம். அப்ப நம்ம என்ன மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திருக்கோம்? அவர், அவ்வளவுதான். அவர், அவர்கள், அந்த, இந்த, அந்த நபர் அப்படின்னு மூணாவதா ஒரு நபரை பத்தி பேசுவோமா? அதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அவர், இவர், அதாவது இவர் இல்ல அவர், அவர்கள் அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தும். அவ்வளவுதான். இந்த மூணு இதுல நமக்கு தெளிவா இருந்தாலே போதும், நம்ம ஓரளவுக்கு இந்த இடத்துல போட்டுடலாம். இப்போ ஒருமை பன்மையில பார்த்தோம் அப்படின்னா தன்மை இடங்கள்ல தன்மை அப்படின்றது என்ன பத்தி மட்டும் குறிக்கக்கூடிய இடங்கள். நான் ஒரு நபரா இருந்தேன் அப்படின்னா நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்தணும்? இது எல்லாமே எதிர்மறை சொற்கள் தான். இப்ப நான் இந்த இடத்துக்கு வரல, நான் நேற்று வந்து இந்த புத்தகம் என்னுடையது அல்ல அப்படின்னு நான் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த புத்தகம் என்னுடையது அல்ல, நான் ஒரு புத்தகத்தை பத்தி பேசுறேன். அப்ப இந்த புத்தகம் என்னுடையது அல்ல நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒரு புத்தகம் அப்படின்றதுனால புத்தகம் அது மட்டும் இல்லாம இது ஒரு அக்ரிணை பொருள். அதுக்காக என்னுடையது அன்று அப்படின்ற அன்றுன்ற வார்த்தை தான் பயன்படுத்தணும், அல்லன்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. இப்ப எங்க அன்று பயன்படுத்தணும் எங்க அல்ல பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியணும்ல. அதுக்கான விதிமுறைகள்லாம் சொல்றேன், எழுதிக்கோங்க. இது வந்து எதிர்மறை சொற்களுக்கு மட்டும்தான் இந்த விதி நான் சொல்ல போறேன். தன்மை இடத்துல ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். தன்மை இடத்துல ஒருமையில வந்துச்சு அப்படின்னா நான் அல்லேன், இந்த மரத்தை நட்டது நான் அல்லேன், இல்ல இந்த கிளையை ஒடித்தது நான் அல்லேன். நீங்க ஒரு தொடர் சொல்லுங்க பாப்போம். தன்மையில ஒருமையில அல்லேன்ற வார்த்தை வச்சு. நான் கற்றவன் அல்லே. என்னதுன்னா இந்த செயலை செய்தது நான் அல்லேன். செயல்னால போட்டுக்கலாம். இச்செயலை செய்தது நான் அல்லேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருமா? அப்ப தன்மையில வந்திருக்கணும், அது ஒருமை, என்ன பத்தி மட்டும் சொல்லியிருக்கணும். ஒருமையா வந்திருக்கணும் அப்படின்னா நான் அல்லேன், நான்றது கூட அங்க முக்கியமல்ல, அல்லேன்னு முடிஞ்சிருக்கணும். இதே இது தன்மை என்னையும் சேர்த்து இருக்கணும், பன்மையில வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா அல்லோ, நாங்களும் நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து பண்ணல அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி சொல்ற இடத்துல அல்லோம். நான் அல்லோம். இதுக்கு ஒரு தொடர் என்ன சொல்லலாம்? நாங்கள் அல்லோம்னு வராதா? இந்த மரக்கிளையை ஒடித்தது நாங்கள் அல்லோம். நாங்க யாருமே உடைக்கலப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப இந்த மரக்கிளையை ஒடித்தது நாங்கள் அல்லோம். என்னைய பத்தி மட்டும் நான் சொன்னேன் அப்படின்னா அல்லேன். எங்க எல்லாத்தையும் நாங்கன்னு வரும்போது அல்லோம். இது ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுல? அடுத்து இது முன்னிலையில பார்க்க போறோம். முன்னிலையில ஒருமையில வந்துச்சுன்னா முன்னிலை ஒருமைக்குரிய சொல் என்னது? நீ. முன்னிலையில இருக்கணும். அவங்க ஒருமையா இருந்தாங்கன்னா நீன்னு சொல்லுவோம். அவங்களை எப்படி எதிர்மறை சொற்கள் பயன்படுத்துறோம்னா அல்லை, நீ அல்லை. இதே இது முன்னிலையில இருக்கிறவங்க பன்மையில இருந்தாங்க அப்படின்னா நீ வீர்னு பயன்படுத்துவோம், இல்லைன்னா நீங்கள்னு சொல்லுவோமா? அந்த வார்த்தைக்குரிய எதிர்மறை சொல் என்னன்னு பார்த்தோம்னா அல்லி. நீ வீர் இல்லைன்னா நீங்கள்னு சொல்லுவோம். அதுக்குரிய எதிர்மறை சொல் வந்து அல்லி. தன்மை முன்னிலை புரியுதா? எதுவும் இன்னொரு தடவை சொல்லணுமா? எஸ் மேம். ஒருமை மட்டும் மறுபடியும் சொல்லுங்கம்மா. முன்னிலையா
முன்னிலையில இல்லை. இன்னொரு தடவை வேணா ஃபுல்லா சொல்றேன். தன்மையில ஒருமைன்னு பார்த்தோம் அப்படின்னா அல்லேன். தன்மையில பன்மை பார்த்தோம் அப்படின்னா அல்லோம் அல்லோம். முன்னிலையில ஒருமைனா அல்லை ஆ இல் லை அல்லை. முன்னிலையில பன்மை பார்த்தோம் அப்படின்னா அல்லீர் ஆ இல் லீ இர் அல்லீர். இப்ப படற்கை பார்க்க போறோம். படற்கை அப்படின்றது நானும் இல்ல நீங்களும் இல்ல, மூன்றாவதா ஒரு நபர். அது மூன்றாவதா இருக்கிற ஒரு நபர் ஆண் பாலா இருக்கலாம், பெண் பாலா இருக்கலாம், ஏன் அங்க ஒரு ஒரு சிறிய கூட்டமா கூட இருக்கலாம்ல, 5 நண்பர்கள் நின்று பேசிட்டு இருக்கலாம், அப்ப பலர் பாலா இருக்கலாம். இது எதுவுமே இல்ல, ஒரு ஒன்றன் பாலா இருக்கலாம். அந்த ஒன்றன் பாலே கொஞ்சம் ஒரு கூட்டமா இருக்கலாம். இப்போ ஒரு புத்தகம் அந்த இடத்துல இருந்திருக்கலாம், இல்ல ஒரு புத்தகங்கள் ஒரு 10 புத்தகங்கள் இருக்கலாம், அப்ப பலரின் பாலா கூட அங்க இருக்கலாம். சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்க என்ன எதிர்மறை சொற்கள் பயன்படுத்துறோம் அப்படின்னா, படற்கையில ஆண்பால் அப்படின்னா அல்லன் அல்லன் ஆ இல் லா இன். ஆண் பாலுக்கு இன்னு தானே பயன்படுத்துவோம், அவன் இவன், அந்த இன்னு போட்டுக்கோங்க அல்லன். இதே பெண் பால்னா என்ன சொல்லணும், நீங்களே சொல்லுங்க. அல்லல். அவள் சொல்ற மாதிரி இங்கேயும் அல்லல் அவள் அல்லல். பலர் பால் அப்படின்னும் போது அல்லர், பலரை குடிக்கிறோம் அப்படின்றதுக்காக அல்லர். அல்லன் அல்லல் அல்லர். இதுவே ஒன்றன் பால் ஒரு பொருள், அது ஒருமையில இருக்கு, ஒன்றன் பாலா இருக்கு அப்படின்னா அன்று. இதுவே பலவின் பாலா இருக்கு அப்படின்னு என்ன சொல்லணும், அல்ல. நான் வந்தது ஒரு தொடர் சொன்னேன். என்ன தொடர் சொன்னேன், புத்தகம் என்னுடையது அல்ல. பிள்ளைகளை சிறு சிறு பிள்ளைகளை திருத்திக்கிறதாமா? அது இல்லக்கா, இது என்னுடைய புத்தகம் அல்ல அப்படின்னு சொன்னேன். அல்லன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா ஏன் சொன்னேன் அல்லன்னு சொல்லக்கூடாதுன்னு? ஏன்னா இது ஒன்றன் பள்ளம் பிளஸ் ஒன்றன் பள்ளம். புத்தகம்னா ஒருமையில தான் சொல்லியிருக்கேன். என்னோட புத்தகம் அப்படின்னு ஒருமையில சொல்லுமா நமக்கு என்ன பயன்படுத்தணும், அன்றுதான் சொல்லியிருக்கணும். நான் அல்லன்னு சொல்றேன். ஒரு புத்தகங்கள், ஒரு தமிழ் புக்கு, மேக்ஸ் புக்கு, இங்கிலீஷ் புக்குன்னு புத்தகங்களா இருந்துச்சுன்னா நான் அல்லன்னு சொல்லியிருக்கலாம். நான் புத்தகம்னு ஒண்ணு சொல்லும் போது அன்றுதான் பயன்படுத்தணும். சரி, இப்ப நம்ம பார்த்த இந்த தன்மை முன்னிலை பன்மைக்கான தன்மை முன்னிலை படர்கைக்கான எதிர்மறை சொற்கள் புரியுதா? எது திருப்பி சொல்லணும்னா சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லிடுறேன். பலவின் பால். பலவின் பால் இன்னொரு தடவை சொல்லவா? எஸ் மேம். பலவின் பால்னா அல்ல. பலர் பால்னா அல்லர் போடுறோமா, அதே பலவின் பால்னா அல்ல. இந்த பால் எதுவும் சந்தேகம் இல்லை. ஆண் பால்னா ஆணை குறிக்கும், பெண் பால்னா பெண்ணை குறிக்கும். ஒன்றன் பால் இதுல பலர் பால் சொல்லும்ல, ஆண்கள், அதாவது உயர்திணை ஒரு கூட்டமா இருந்தாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கை, 2க்கு மேற்பட்ட எண்ணிக்கையில இருந்தாங்கன்னா அவங்க பலர் பால் சொல்லுவோம். இதே உயிரில்லாத பொருட்கள், உயிரில்லாத பொருட்களோட மனிதர்கள் இல்லாதவர்கள் ஞாபகம், ஆடு மாடு தாவரங்கள் விலங்குகள் பொருட்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒன்றன் பால் சொல்லுவோம். அவங்களே ஒரு கொஞ்சம் எண்ணிக்கையில அதிகமா இருந்தாங்க அப்படின்னா பலவின் பால் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். பலர் பால் மரியாதைக்குரியது, பலவின் பால் அதுக்கு கீழே ஞாபகம் வச்சுட்டாலே போதும். படற்கை ஒன்றன் பால் அல்லையா மேம்? படற்கை ஒன்றன் பால் மேம். அன்று. நோதுரை கேளுங்க, பிரேக் ஆகுது. படற்கை ஒன்றன் பால் அல்லையா மேம்? அல்ல இல்ல, அன்று. ஒன்றன் பால்னா அன்று, பலவின் பால்னாதான் அல்ல. ஓகே மேம். முன்னிலையில ஒருமைக்கு மட்டும் சொல்லுங்க மேம். முன்னிலையில ஒருமைனா அல்லை. நான் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஸ்கிரீன் டிஸ்பிளே பண்ற மாதிரி கொஞ்சம் மெட்டீரியலும் ரெடி பண்ணிட்டு வந்துடும், டைப்பு கொடுத்துட்டு. இந்த ஒரு 1 வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முன்னிலையில அல்லை. சரி, நான் இப்போ உங்ககிட்டே கேட்கிறேன், ஏதோ இந்த மாதிரி 1 2 எழுதாம இருப்போம்ல, அதை நீங்களாம் ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா? சொல்லலாமா?
ஃபர்ஸ்ட் ஜெயந்தி அக்கா தான் இருக்காங்க. ஜெயந்தி அக்கா, எஸ் மேம். அக்கா உங்ககிட்ட என்ன கொஸ்டின் அப்படின்னா, தன்மையில என்ன தன்னை குறிக்கிற தன்மையில ஒருமை பன்மைக்கு என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும்? மேம் ஒருமை வந்துச்சுன்னா அல்லேன், பன்மையில வந்துச்சுன்னா அல்லோன். அல்லோம், அவ்வளவுதான். இது நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நல்லேன், நான் ஊருக்கு போனேன்னு சொல்லுவேனா, அப்ப இன்னில முடியும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. இதே நான் ஒரு 2-3 பேர் போனேன்னா ஊருக்கு போனோம் போனோம்னு சொல்லுவோம், அப்ப இம்மில முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஒருமைன்னு வந்துச்சுன்னா அல்லேன், பன்மைன்னு வந்துச்சுன்னா அல்லோம், அவ்வளவுதான். அடுத்து ரக்ஷனா, முன்னிலையில ஒருமை பன்மைக்கு சொல்லுடா. முன்னிலை ஒருமை வந்து அல்லை மேம். அல்லை. முன்னிலை பன்மை வந்து அல்லீர் மேம். அவ்வளவுதான். முன்னிலையில ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அல்லைன்னு சொல்றோம். அவங்களே நீன்றது நீங்களாவும் நீவீராவும் மாறும்போது அல்லீர். கொஞ்சம் எண்ணிக்கையில அதிகமா இருந்தாங்கன்னா அவர் இவர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அல்லீர்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மஞ்சுளாக்கா, நீங்க வந்து கடற்கையில ஆண் பாலுக்கு என்ன வரும்? அல்லன். அல்லன், அவ்வளவுதான். அடுத்து ஐஷு, கடற்கையில பெண்பாலுக்குரிய எதிர்ப்பு அல்லல் மேம். அல்லல், அவ்வளவுதான். அடுத்து பூர்ணிமாக்கா, கடற்கையில பலர் பாலுக்குரியது சொல்லுங்கக்கா. அல்லர் மேம். அல்லர், அவ்வளவுதான். அடுத்து ஜோதிகா, பலவின் பாலுக்குரியது. பலவின் கேட்க அல்ல. அல்ல, வெரி குட். அடுத்து வந்து ராஜகுமாரி அக்கா, எஸ் மேம். நீங்க என்னக்கா இருக்கு? ஒன்றன் பால் இருக்கும். ஒன்றன் பால் வந்து அன்று. அன்று, அன்று மேம். அன்று. இப்ப இவ்வளவுதான் நம்ம எதிர்மறை சொற்கள் பார்த்துட்டோமா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னொரு வேற்றுமை. நீங்க ஒன்னும் விதியெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தான் தாம்னு 2 சொற்கள். எங்கெல்லாம் தான் பயன்படுத்தணும், எங்கெல்லாம் தாம் பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். தான் அப்படின்றது எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒருமை சொற்கள் வரக்கூடிய இடத்துல தான் தான் பயன்படுத்துவோம். பன்மை சொற்கள் வரக்கூடிய இடத்துல தாம் பயன்படுத்தணும். நானு உச்சரிக்கிறது தெளிவா புரியுதுல? தான் தாம் புரியுதுல? கொஞ்சம் புரியலன்னா சொல்லிருங்க. தான் அப்படின்றது ஒருமை வரக்கூடிய இடத்துல தான். ஒரு ஆளை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா தான்னு சொல்லணும். இதே பன்மையில பேசணும் அப்படின்னா தாம்னு சொல்லணும். இதுலயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. என்ன விதிவிலக்கு அப்படின்னா, நம்ம பேசக்கூடியவங்க மரியாதைக்குரியவர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒருமையிலேயே இருந்தாலும் தான் வரக்கூடிய இடங்கள்ல தாம் பயன்படுத்தணும். 2 தான். ஒருமைனா தான், பன்மைனா தாம். இந்த தானுக்கு ஒரு விதிவிலக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேசக்கூடிய நபர் ஒருமையில் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு மதிப்புக்குரியவர்களா இருக்காங்க. இப்ப குடியரசுத் தலைவரை பத்தி பேசுறோம், ஆசிரியர் அவர்களை பத்தி பேசுறோம், ஒரு விருது வாங்குறவங்களை பத்தி பேசுறோம், இந்த மாதிரி மதிப்புக்குரியவங்களை பத்தி பேசணும் அப்படின்னா தான் பயன்படுத்த வேண்டிய இடத்துல தாம் பயன்படுத்தணும். இந்த வேறுபாடு புரியுதா? இதுக்கு ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்ப நான் ஒரு தொடர் சொல்றேன். இங்க தான் வருமா தாம் வருமான்னு சொல்லுங்க. சிறுமி நிரப்புக. கோடு இருக்கு, டேஷ் இருக்கு. சிறுமி டேஷ் கையில் மலர்களை வைத்திருந்தால் இங்க என்ன பயன்படுத்தணும்? சொல்லுங்க. சிறுமி தனது கையில் வருமா தமது கையில் வரணுமா? கார்த்தியனா, அனிதா, அனிதா, ராகுல், சொல்லுப்பா. இப்போ சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் வருமா தமது கையில் மலர்களை வைத்திருந்தால்? தனது.
தனது. ஏன் அப்படின்னா சிறுமின்றது ஒரு பொருள், அதாவது ஒருமையில இருக்கிறாங்க, அப்ப அவங்கள வந்து தனதுன்னு சொல்றோம். அவங்க மதிப்புக்குரியவங்களா, ஒரு விருது வாங்குறாங்களா, ஒரு உயர் பதவியில இருக்காங்களா, இல்ல நார்மலான ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லும் போது தனதுன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். இதே இது அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினாரா, தமது உழைப்பை நல்கினாரா? தமது மேம். தமது. ஏன்னா அம்பேத்கர் அப்படின்றவங்க உயர்வுக்குரியவங்க, அவங்க தனது உழைப்புன்னு சொல்லக்கூடாது, அவங்களோட தமது, அவங்களுடைய சிறப்பான உழைப்பை கொடுத்திருக்காங்களா, அப்ப தமது உழைப்பை நல்கினார், அங்க வந்து தமதுன்ற வார்த்தை பயன்படுத்தணும். இதேதான் வந்து அது அவை. அதுன்ற வார்த்தை வந்து நீங்க இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஒருமைக்கு என்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும், பன்மைக்கு என்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும், ஃபர்ஸ்ட் விதிகளா எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பாத்துறோம், ஒருமைனா தாம், பன்மைனா தாம். இதுல மதிப்புக்குரிய இடங்கள் வரும் பொழுது மட்டும் தானாகவே இருந்தாலும் தான்ற வார்த்தையை பயன்படுத்தணும்னு பாத்துருக்கோம். அடுத்து அது அவை. அது எங்க பயன்படுத்தணும், அது அப்படின்ற வார்த்தையை ஒருமைக்கு பயன்படுது. அவைன்ற வார்த்தை எங்க பயன்படுத்தணும், பன்மை. இது நம்ம இயல்பாவே நமக்கு தெரியக்கூடிய வார்த்தை தான். அதுன்றது ஒருமைக்கும் அவைன்றது பன்மைக்கும் பயன்படுத்தலாம். இந்த விதி புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சுல? அடுத்து இன்னொரு விதி பார்க்க போறோம். ஒரு எதிர்மறை வாக்கியமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாக்கியம் எதிர்மறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த வாக்கியம் முடியும் பொழுது தூ அப்படின்ற ஒன்றன் பாலுக்குரிய வினைமுற்று விகுதி வரக்கூடாது. தூ அப்படின்றது தூ போடுவோம். அந்த தூன்றது ஒன்றன் பாலுக்குரிய வினைமுற்று விகுதி. நம்ம வந்து படிச்சிருந்திருப்போம். தூன்றது என்னது, இது எதோடைய விகுதி, இது எதோட விகுதி, அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம்ல. அப்படி படிக்கும் பொழுது தூ அப்படின்றது ஒன்றன் பாலுக்குரிய வினைமுற்று விகுதி. அந்த வினைமுற்று விகுதியான தூவை வந்து எதிர்மறை வாக்கியங்கள் பன்மையில வரும் பொழுது பயன்படுத்தக்கூடாது. நான் சொல்றது புரியுதுல? தூ அப்படின்றது ஒன்றன் பாலுக்குரிய வினைமுற்று விகுதி. அப்படிப்பட்ட தூவை எதிர்மறை வாக்கியங்களா வரும் பொழுது, அதுவும் பன்மையில வருது, மரங்கள் அந்த மாதிரி பன்மையில வந்துச்சு அப்படின்னா அங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு தொடர் சொல்றேன். இன்று வண்டிகள் ஓடாது. சரியா? இந்த தொடர எதிர்மறை தொடரா? வண்டிகள் ஓடா. வண்டிகள் ஓடா. மிகச்சரி, மிக சிறப்பானது. வண்டிகள் ஓடாது, அதாவது வண்டிகள் ஓடாதுன்னு சொல்லும் போது இது எதிர்மறை தொடர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது வந்து பன்மையில இருக்கு. அப்படி ஒரு எதிர்மறை தொடர் பன்மையில வரும் பொழுது ஒருமைக்குரிய வினைமுற்று விகுதியான தூ அந்த இடத்துல வரக்கூடாது. அப்ப ஓடாதுன்னு வரக்கூடாது, ஓடான்னு வரணும். புரியுதா? கரண் அண்ணாக்கு புரியுதா? மனோபாரதி, சுகில் புரியுது. சுகில் அண்ணா உங்களுக்கு புரியுதானா? புரியுது மேடம். ஓகே. அனிதா, கார்த்தி அண்ணா புரியுது மேம். இதே தொடர் சொல்றேன். ஓகேண்ணா, இன்னொரு தொடர் சொல்றேன், சொல்லுங்க. மலர்கள் வாடாது. மலர்கள் வாடாது கரெக்டா? சரியான தொடரா? வாடாவா மேம்? மலர்கள் வாடா அப்படின்னு வந்திருக்கணும். இப்ப மலர் வாடாதுன்னு சொல்றேன், இது சரியா? மலர் வாடாது. பன்மையில வரும் பொழுதுதான் நான் ஒருமைக்குரிய வினைமுற்று விகுதியான தூ வரக்கூடாதுன்னு சொல்றேன். இப்ப இது ஒருமையில இருக்கு அப்படின்னா நமக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. சோ பன்மையில இருந்து ஒருமைக்குரிய வினைமுற்று விகுதியான தூ அந்த இடத்துல வரக்கூடாது, அவ்வளவுதான். இது எது எதிர்மறை வாக்கியங்கள் மாதிரி நேர்மறை வாக்கியங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேர்மறை வாக்கியங்களாவே இருந்தாலும் அங்க வந்து பலவின் பால்ல முடியும் பொழுதும் அந்த தூன்றது வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்மறை வாக்கியம் பார்த்தோம்ல, இதுலயே நேர்மறை வாக்கியங்களுக்கும் ஒரு விதி கொடுத்திருக்காங்க. என்ன விதி அப்படின்னா, அது பலவின் பாலா வந்து அந்த பலவின் பால் தான் எழுவாயாவே வந்திருக்கும். எழுவாயினா என்னது?
ஒரு செயலை செய்கின்ற அந்த கருத்தாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட நபர் அந்த தொடர்லயே முக்கியமான வேலை எதுவும் அந்த எழுவாய் தான் பார்க்கும். அப்ப அந்த தொடர்ல முக்கியமான பொறுப்பு அந்த எழுவாய் கிட்டதான் இருக்கும். அந்த எழுவாயே ஒரு பலவின் பாலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பலவின் பாலா நம்ம என்னன்னு பார்த்தோம்? பலவின் பால்னா மேம் அல்லன்னு பார்த்தோம் மேம். அது வந்து எதிர்மறை சொல்ல அல்லன்னு பார்த்தோம். பலவின் பாலம்னா என்னது? ஒரு அக்ரிணையில ஒரு பன்மை, ஒரு ஒரு கூட்டமாகவோ ஒரு 10 அந்த மாதிரி எண்ணிக்கையில இருக்கிறதா பலவின் பால்னு சொல்லி பார்த்தோமா? அந்த பலவின் பால்ல இருக்கும், அது பயனிலையாவே பயின்று வரும். அப்படி வரக்கூடிய இடத்துல இந்த ஒருமை வினைமுற்று விகுதியான தூ வந்து வரக்கூடாது. சோ இந்த 2 விதி சொல்லியிருந்திருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, மாடுகள் வந்தது. சரியா மேம்? அந்த விதி விதி இன்னொரு தடவை சொல்லவா? சொல்றேன். உடன்பாட்டு வாக்கியங்களிலும் பலவின் பால் எழுவாயாக வருமிடத்தில், உடன்பாட்டு வாக்கியத்திலும் பலவின் பால் எழுவாயாக வருமிடத்தில் தூ என்னும் ஒன்றன் பால் வினைமுற்று இடம்பெறக்கூடாது. நேர்மறை வாக்கியத்திலும், அது எதிர்மறையா கூட இருக்கலாம், இங்க நேர்மறை வாக்கியத்திலும் பலவின் பால் எழுவாயாக வருமிடத்தில் தூ என்னும் ஒன்றன் பால் வினைமுற்று அந்த வந்து விகுதியான ஒன்றன் பால் வினைமுற்றான அந்த தூ வந்து பயன்படுத்தக்கூடாது, விகுதியா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மாடுகள் வந்தது. சரியா? மாடுகள் அப்படி மாடுகள் பால் சொல்லுங்க. ஆண் பாலா, பெண் பாலா, பலவின் பாலா, பலர் பாலா? பலவின் பால். இந்த மாடுகள் வந்தது, இந்த பலவின் பால் தான் இந்த தொடருடைய எழுவாயா இருக்கா? எஸ் மேம். இந்த விதி அப்ப பூர்த்தி செஞ்சிருச்சு. ஒரு நேர்மறை வாக்கியம் தான், அந்த நேர்மறை வாக்கியத்துல அந்த பலவின் பால் தான் அந்த தொடரோட எழுவாயாகவே வரும். அப்ப மாடுகள்ன்ற பலவின் பால் தான் இந்த தொடருக்கு எழுவாயாவே வந்துருச்சு. அப்படி வரும் பட்சத்துல இங்க அந்த தூ ஒன்றனு பால்குரிய வினைமுற்று விகுதியான தூ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மாடுகள் வந்தன அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர மாடுகள் வந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இன்னொரு தொடர் சொல்றேன். யானையின் கண்கள் சிறியது. யானையின் கண்கள் அந்த பலவின் பால் அந்த அதுதான் இங்க வந்து எழுவாயாகவே வந்திருக்கு. அது பன்மையில வந்திருக்கும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பன்மையில ஒரு தொடர் வருது அப்படின்னாலே சிறியன தூன்ற விகுதியை பெற்று வரக்கூடாது. தூன்றது ஒன்றன் பால் வினைமுற்றுக்குரிய விகுதி. அப்ப பன்மைக்கு நம்ம அதை கொடுக்கலாமா? கொடுக்க கூடாதுல்ல. அப்ப ஒன்றன் பாலா வருமிடத்துல மட்டும்தான் தூன்ற விகுதி பயன்படுத்தணும். பலவின் பன்மையில வந்துருச்சு அப்படின்னாலே அது தூன்றது பயன்படுத்த கூடாது. இந்த விதி புரியுதுல? பூ பூத்தது. இது சரியா? பூ பூத்தது. பூக்கள் பூத்தது. பூக்கள் பூத்தன அப்படின்னா வந்துருக்கணும். பூத்ததுன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரிதான் மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த ஒருமை பன்மை வாக்கியங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா இவ்வளவுதான் கேட்பாங்க. உடனே எதிர்மறை சொற்கள்லாம் பார்த்தோமா? அள்ளை, அள்ளீர், அல்லோம், அன்று, இதை வச்சு ஒரு தொடர் கேட்கப்படலாம். இல்ல அப்படின்னா இந்த பூத்தன பன்மையில இருக்கும், நீங்க தூ பயன்படுத்துறீங்களா இல்ல நான் பயன்படுத்துறீங்களான்னு பாப்பாங்க. இது வச்சு ஒண்ணு பாப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? தான், தாம், இந்த 2 வச்சு கேட்பாங்க. சோ ஒருமை பன்மைன்னு எடுக்கும் பொழுது இந்த 3 வகைகள்ல தான் கேட்கப்படுது. நம்ம இந்த ஒருமை பன்மை பார்க்கும் பொழுது இந்த பிழை திருத்தங்கள்னு இன்னும் கொஞ்சம், அதாவது மீதி ஒரு தலைப்பு கீழே கொண்டு வர முடியாத சில பிழை திருத்தங்கள்லாம் இருக்கும்ல, அதையும் நம்ம ஒருமை பன்மைக்கிலே பாத்துக்கலாம். அதுக்குன்னு தனியா நம்ம ஒரு டாபிக்னு சொல்ல முடியாததுனால இது கீழே வச்சு பாத்துப்போம். இப்படி பாத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு அதுல சரி பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இப்போ இது வரைக்குமே ஒருமை பன்மை முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் நான் சொல்ல போறதையும் நீங்க கீழே எழுதிக்கோங்க. இப்ப பார்த்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெளிவா இருக்குல்ல?
எதுவும் சந்தேகங்கள் இருக்கா இல்ல எதுவும் இன்னும் எடுத்துக்காட்டுகள் வேணுமா? நான் எடுத்துக்காட்டுல தனியா சொல்றேன், ஸ்கூல் புக்ல இருக்கலாம் சொல்றேன். இப்போதைக்கு எதுவும் வேணுமா? மேடம் இது எதிர்மறை வாக்கியமாவே இருக்குமா மேடம் எல்லாமே? எதிர்மறை வாக்கியம் சொல்லவானா? இல்ல மேடம், இப்போ தன்மை, முன்னிலை, படர்க்கை எல்லாமே எதிர்மறை வாக்கியமா தான் வருமா? எதிர்மறை வாக்கியமா தான் வரும். மொத்தமே 3 விதிதானா? வந்துச்சுன்னா நேர்மறையா வந்துச்சுன்னா நம்ம 2 பார்த்தோம்ல. நேர்மறையா வந்துச்சு அப்படின்னா வந்தன வந்ததுன்னு முடிச்சிருவாங்க. எதிர்மறையா வரும் பொழுது அந்த ஈற்று சொற்கள், எதிர்மறை சொற்கள், விகுதி சொற்களை வச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். இதை தாண்டி நமக்கு பெருசா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இவ்வளவுதான் நம்ம லெவலுக்கு இவ்வளவுதான். இதுல வேணா இன்னும் 2 எக்ஸாம்பிள் சொல்றேன், கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. சரியா? பானையை உடைத்தது கண்ணன். கண்ணன் கேக்கல. கண்ணன் அல்லனா மேம். அல்லன். ஏன்னா கண்ணன் அப்படின்றது ஒரு ஆண்பால். அந்த பையன் படற்கையில இருக்கிறாங்க. நான் உடைக்கல நீ உடைக்கலன்னு சொல்ல கிடையாது. 3ஆவதா இருக்கிற ஒரு நபருடைய பேரை சொல்றோம். அப்ப படற்கையில வருது, அவன் ஒரு ஆண்பால். அப்ப அல்லன்ற வார்த்தை பயன்படுத்துறோம். அடுத்து கேக்குறேன், சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம். இது சரியா? அல்லர். அல்லர். சித்தர்கள் அப்படின்றது என்னைய குறிக்கல, உங்களை குறிக்கல, 3ஆவதா இருக்கிற ஒரு நபரான சித்தர்கள். அவங்களும் பன்மையில சொல்ல போறேன். அப்ப என்ன பால்ல வந்திருக்கணும் பன்மை அப்படின்னா? பலவின் பால்ல சொல்லாமா? பலர்பால். பலர்பால் தான் சொல்றேன். அவங்க உயர்திணையே இல்ல, அதனால பலர்பால்ல சொல்ல போறேன். அப்ப பலர்பாலுக்குரிய எதிர்மறை சொல் என்னது? அல்லர். சித்தர்கள் செயற்கையை விரும்புபவர் அல்லர். நான் வேகமா சொல்றது சென்டென்ஸ் எழுத முடியலன்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு, நான் தனியா கடைசியில சொல்றேன். ஒவ்வொரு சென்டென்ஸாவே சொல்லி எழுதுற மாதிரி சொல்றேன். ஓகேவா? புரியுதுல? அடுத்து போலாமா? நீங்க சொன்னாதான் நான் மூவ் ஆவேன், இல்லைன்னா இங்கேதான் நிப்பேன். எஸ் மேம். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் சொன்னேன்ல சில தலைப்புகள் கீழே கொண்டு வர முடியாத பிழை திருத்தங்களும் இருக்கு. அதை நம்ம இங்கே பாத்துக்கலாம்னு சொல்லல. இப்படிப்பட்ட பிழை திருத்தங்கள்லாம் என்ன அப்படின்னா, ஒரு ஓர், அது அஃது, இந்த மாதிரி ஒரு 4 வார்த்தைகள் இருக்கா, இதெல்லாம் எங்க பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு சில விதிகளும் இருக்கு. இப்போ ஒரு ஓர்ல ஆரம்பிப்போம். ஓர் அப்படின்ற சொல்ல எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, உயிர் எழுத்துக்கள் தொடங்கக்கூடிய இடத்துல அங்கெல்லாம் ஓர் அப்படின்னு சொல்லலாம். ஓர் குளம் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. குளம்ன்றது என்ன எழுத்துல தொடங்குது? உயிர்மை எழுத்து. அப்ப நாங்க என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு அப்படின்ற சொல்ல பயன்படுத்தணும். இதே இது ஓர் எங்க பயன்படுத்தணும்னு சொன்னேன், உயிர் எழுத்து தொடங்குறதானே. அப்ப நான் ஓர் ஊர் இருந்தது, ஓர் ஊர் இருந்ததுன்னு தானே சொல்லணும். ஒரு ஊர்ல நம்ம அந்த காலத்துல கதை சொல்லுவோமா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரான்னு சொன்னோம்ல, அப்படி சொல்லக்கூடாது. இனிமே நீங்க கதை சொல்லும் போது ஓர் ஊர் அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஒரு ஊர், அதாவது ஊர்னு ஒரு உயிரெழுத்தா தொடங்கும் பொழுது ஓர்ன்ற வார்த்தை பயன்படுத்தணும். அதே உயிர் மெய் எழுத்தா தொடங்கும் பொழுது ஒருன்ற வார்த்தை பயன்படுத்தணும். இது இப்படி நீங்க ஒரு ஷார்ட்டா எழுதி வச்சுக்கோங்க. உயிர்மெய்யா தொடங்குச்சுன்னா என்ன வார்த்தை பயன்படுத்தணும்? உயிர்மெய். ஒரு. உயிர் எழுத்து தொடங்குச்சுன்னா ஓர். இப்ப நான் ஒரு தொடர் சொல்றேன், இதுல யாரு விடை சொல்லணும்னு சொல்லிடுறேன், அவங்கதான் எனக்கு பதில் சொல்லணும். கரண் அண்ணா சொல்லுங்க. ஆனா உங்களுக்குரிய வினா என்ன அப்படின்னா, ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இத சொல்லுங்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். சேர்ந்தது ஒரு நாள். அவ்வளவுதான்.
இப்போ இரவுன்னு தொடங்கி இருக்கு, உயிரெழுத்து தொடங்கி இருக்கு, அப்ப ஓர்னு பயன்படுத்தணும். உயிர்மை எழுத்து தொடங்கி இருக்கு, அப்ப அங்க ஒருன்ற வார்த்தை பயன்படுத்தணும். இன்னும் தெளிவா இருக்குல்ல? இது ஓர் எப்படி வேறுபடுத்திக்கணும்னு தெரியுதா? அடுத்து அது அஃது. நம்ம அங்க அது அவைன்னு பார்த்தோம். அது எங்க பயன்படுத்துவோம்? ஒருமை வரக்கூடிய இடங்கள்ல பயன்படுத்துவோம் மேம். அவை எங்க பயன்படுத்தணும்? அவை பன்மையில பயன்படுத்துவோம் மேம். அதே மாதிரி அது எங்க பயன்படுத்தணும்? அஃது. அக்கு வாய்த எழுத்து இருக்குல்ல, அந்த அக்கு அஃது எங்க பயன்படுத்தணும்னு பார்க்க போறோம். இது எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, இதுவும் அதே கண்டிஷன் தான். உயிரெழுத்து தொடங்கும் பொழுது ஒரு சொல்லும், உயிர்மை எழுத்து தொடங்கும் போது ஒரு சொல்லும். உயிரெழுத்து தொடங்கும் பொழுது அஃதுன்ற வார்த்தை பயன்படுத்துறேன். அஃது இல்லையே, அக்குன்றது ஒரு ஆயுத எழுத்தா. நம்ம மோஸ்ட்லி உயிரெழுத்து சொல்லி முடிக்கும் போது ஆயுத எழுத்து சொல்லி முடிக்கிறோம்ல. அப்ப உயிரெழுத்து தொடங்கும் பொழுது அக்கு இருக்கிற அந்த ஆயுத எழுத்து இருக்கிற அந்த சொல்லு வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உயிரெழுத்து தொடங்கும் இடத்தில் அஃதுன்னு வரணும், உயிர்மை எழுத்து தொடங்கும் இடத்தில் அதுன்ற சொல் வரணும். புரியுதா? அது நகரத்திற்கு செல்லும் சாலை. இது சரியா? அது நகரத்திற்கு செல்லும் சாலை. சரி மேம். சரி. அது ஒரு நான் தொடர் சொல்றேன், என்னெல்லாம் நீங்க மாத்த முடியுமோ மாத்தி சொல்லுங்க. அது ஒரு இனிய பாடல். அது ஒரு இனிய பாடல். அது ஓர் இனி. அது ஒரு இனிய பாடல் நான் சொல்லியிருக்கேன். இதுல என்னெல்லாம் மாத்தலாம்? அது ஓர் இனிய பாடல். ஒருன்னு தொடங்கி இருக்கு. ரெண்டாவது முதல்ல விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒருன்னு தொடங்கி இருக்கு, அப்ப ஒரு உயிரெழுத்து, அப்ப இங்க அஃதுன்னு மாத்திக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இனியன்னு கொடுத்திருக்காங்க. இனியன்றது உயிரெழுத்துல தொடங்குறது அப்படின்றதுனால அப்ப இங்க ஒருன்னு வரக்கூடாது, ஓர்னு வரணும். அப்ப அஃது ஓர் இனிய பாடல். புரியுதா? நீதா, ஜோதிகா, மனோபாரதி, கௌஷியக்கா, பூர்ணிமாக்கா. ஓகேக்கா. இதுல நம்ம அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, இதுல இன்னொன்னு சில எழுதிப்போம். இது ஒரு சின்ன ஒரு 2-3 விதி இருக்கு, அதை மட்டும் சொல்றேன். அடுத்து நம்ம இந்த சில பலன்னு எழுதுவோம்ல, அது எழுதும் பொழுது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு விதி மாதிரி சொல்ற, எழுதிக்கோங்க. சில பல அப்படின்ற சொற்கள் அக்ரிணைக்குரியது. அதை உயர்திணைக்கு வரும் இடத்துல நம்ம சில பலன்னு சொல்லக்கூடாதாம். அப்ப நம்ம ஒரு மரியாதை கொடுத்து சிலர் பலர்னு பயன்படுத்தணும். புரியுதா? இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர், இப்படி பயன்படுத்த கூடாது. என்ன சொல்றீங்க? கேட்க மாட்டுதா? இல்ல மேம், திருப்பி சொல்லுங்க மேம். இப்ப நம்ம சில பலன்ற சொல்லு இருக்கா, சில பல, இந்த சொற்கள் அக்ரிணைக்குரிய சொற்கள். இந்த சொற்களை உயர்திணைக்கு பயன்படுத்த கூடாது, அவ்வளவுதான் விதி. சில பல இந்த சொற்கள் எப்படி நம்ம அது அவை பார்த்தோம், அது மாதிரி சில பல அப்படின்ற சொல்ல உயர்திணைக்கு பயன்படுத்தக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா இதெல்லாம் அக்ரிணைக்குரிய சொற்கள். எனக்கு இப்ப நான் சொல்றேன், எனக்கு சில நண்பர்கள் இருந்தனர் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நண்பர்கள் நான் பன்மையில சொல்றேன், அது அவங்களாம் உயர்திணையில குறிக்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு நண்பர்கள் சிலர் இருந்தனர் அப்படின்னு தான் சொல்லணும். சில நண்பர்கள் இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது, நண்பர் சிலர் இருந்தனர். வித்தியாசம் புரியுதா? எஸ் மேம். நண்பர்கள் சிலரா இல்ல நண்பர் சிலர் இருந்தனர் அப்படி சொல்லணுமா மேம்? என்னக்கா கேக்குறீங்க? இல்ல நண்பர்கள் சிலர் இருந்தனர்னு சொல்லணுமா இல்ல நண்பர்? பன்மைதாங்க, நண்பர்கள் சிலர் இருந்தனர். எஸ் மேம். அது பன்மையில வந்திருக்கும். அப்ப நம்ம சில ஒருமையில வந்துச்சுன்னா மோஸ்ட்லி சிலன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம்ல. சிலன்னு பொழுது அங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கு, பலனும் போது குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்குல்ல. பன்மையில வந்திருக்கணும், உயர்தினை குறிச்சிருந்திருக்கணும். அப்படி குறிக்கும் பட்சத்துல சில பயன்படுத்தக்கூடாது, சிலர். இதேதான் பலருக்கும். விழாவுக்கு சில பெண்கள் வந்திருந்தனர், இது எப்படி சொல்லணும்? விழாவிற்கு சில பெண்கள் வந்திருந்தனர்.
விழாவிற்கு பெண்கள் சிலர் சிலர் வந்திருந்தனர். அவ்வளவுதான். விழாவிற்கு பெண்கள் சிலர் வந்திருந்தனர். அவ்வளவுதான். இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சிலர் சிலர் எங்க பயன்படுத்துறான்னு பார்த்தாச்சு. ஓடாது பார்த்தாச்சு. இன்னும் ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விதிகள் மட்டும் இருக்கு. ஒரு ஹாஃப் பேஜ் விட்டுருங்க. விட்டுட்டு இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸா பாத்துருவோம். அதை நான் கடைசியில சொல்றேன். இப்ப நம்ம மக்கள் கிடையாதுன்னு சொல்லுவோமா, மக்கள் இல்லைன்னு சொல்லணுமா? ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இவர்கள் இவ்வூர் மக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லணுமா, இல்ல இவ்வூர் மக்கள் இல்லைன்னு சொல்லணுமா? இதெல்லாம் விதி மாதிரிதான். நம்ம அப்படியே படிச்சுக்க கூடிய ஒன்று. மக்கள் இல்லைன்னு தான் சொல்லணுமா, மக்கள் கிடையாதுன்னு நம்ம பயன்படுத்த கூடாது. இந்த மாதிரி விதிகளை நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 சொல்லுவேன். சோ அதனால அதுக்கு ஒரு பேஜ் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம பாட புத்தகத்துல இருக்கிற எடுத்துக்காட்டுகள்லாம் எழுத போறோம். சரியா? இப்ப நம்ம பார்த்த வினாக்களுக்குரிய எடுத்துக்காட்டு தான் எழுத போறோம். நீங்க தான் விடையும் சொல்ல போறீங்க. நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கு ஒரு ஹாஃப் பேஜ் இல்ல 1 பேஜ் மட்டும் விட்டுருங்க. இப்ப நம்ம 6th நியூ புக்ல இருக்கிறதெல்லாம் பாத்துடலாம். ஓகேவா? 6th ஓல்டு புக்ல பெருசா ஒரு 4 தான் இருக்கும். நியூ புக்ல இருக்கிற நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். கடற்கரை எழுதிக்கிறீங்களா? எழுதுறதுக்கு சோம்பேறித்தனப்படக்கூடாது நம்ம. ஏன்னா 85 மார்க்ஸ் இதுலயே இருக்கு அப்படின்னும் போது இதுக்கு நம்ம எவ்வளவு நம்ம எழுதி பயிற்சி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மார்க் கிடைக்கும். நம்ம புத்தகத்துல பாட புத்தகத்துல இருக்கிற எல்லா தொடருமே நம்ம பயிற்சி பெற்றிருக்கணும். இது இல்லாம வெளி மூலங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கும்ல, அங்க இருக்கிறதையும் நம்ம பயிற்சி பெறணும். அப்படி பயிற்சி பெற்றாதான் எந்த தவறுமே இல்லாம நமக்கு அந்த முழு மதிப்பெண் எடுக்க முடியும். நம்ம எழுதுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டோம்னா நம்மளால அந்த மதிப்பெண் பெற முடியாது. சரியா? இப்ப நம்ம 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருக்கிற இந்த ஒருமை பன்மை பிழை திருத்தம் இந்த தலைப்புகள்ல இருக்கிற வினாக்கள் மட்டும் சொல்றேன், எழுதிக்கோங்க. 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம்னே போட்டுக்கோங்க. நான் கேள்வி சொல்றேன், கேள்வியா எழுதிக்கோங்க. அதுல இருக்கு தவற அண்டர்லைன் பண்ணி சரியான வார்த்தையை மட்டும் மேல எழுதுனா ஃபுல் சென்டென்ஸ் திருப்பி எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதுல என்ன மாத்தணும்னு நான் கேக்குறவங்க சொல்லுங்க. கௌஷியக்கா சொல்லுங்க, இதுல என்னக்கா மாத்தலாம்? ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறேன்ல, இது எதுக்கு கேக்குறேன்னா அந்த டைம்ல நீங்க வேமா எழுதிக்குவீங்கன்ற கதை கேக்குறேன். அதனால நான் கேக்குற டயத்துல எழுதிக்கோங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அவ்வளவுதான். அழகியன்றதுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கணும், குளத்துக்கு முன்னாடி ஒருன்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கணும். இது புரிஞ்சுச்சா? சரியான தொடர் சொல்றேன். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. தெளிவா இருக்கா? எழுதிட்டீங்களா? அடுத்த கேள்வி மனோபாரதிக்கு. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இதுல என்ன மாத்தணும்? மனோபாரதி மனோ ஓகே. சரி, கார்த்தி என்ன சொல்லுங்க. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இதுல என்ன பிழை இருக்கு? கார்த்தி அண்ணா சொல்லுங்க. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இதுல என்ன பிழை இருக்குன்னு கண்டுபிடிங்க. தெரியலையே மேம். நான் இப்ப அதுன்னு தொடங்கி இருக்கு, அது இல்லாதன்னு இருக்கு. இல்லாதன்றது உயிர் எழுத்து. அப்ப அது பயன்படுத்தலாமா? ஓகே. அது அக்துன்னு வருமா மேம்? பயன்படுத்தக்கூடாது. அப்ப நம்ம என்ன பயன்படுத்தணும்? அக்து. அக்து.
நமக்கு வந்து இந்த மாதிரி விதிகள் தெரியும். ஆனா அங்க என்ன பிழை இருக்குன்னு சில நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். நம்ம மறந்துருவோம். நமக்கு சடனா அது ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. ஆனா நீங்க அதுதான் சொல்றேன், நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப அது வரக்கூடாது, அதுதான் வரும் நமக்கு தெரியும். ஆனா அங்க பிழை இருக்கதே நம்மளால சில நம்ம கணக்கு தெரியாம போயிடும். அதனால நம்ம பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப அங்க என்ன வரணும்னா, அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஓகே, அடுத்து யாரு சொல்லணும் அப்படின்னா ரஞ்சிதனா சொல்லுங்க. இது நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு இனிய பாடல். சரி, அது ஒரு இனிய பாடல். இது எப்படி நான் எழுதணும்? அது ஒரு இனிய பாடல் சொன்னீங்க. எப்படி எழுதணும்? அஃது ஒரு இனிய பாடல். அது ஓர் இனிய பாடல். அவ்வளவுதான். இதுல 2 பிழை இருக்கு. அதுவும் பிழைதான், ஒருவும் பிழைதான். இந்த 2 பிழை நம்ம மாத்தினா போதும். அது ஓர் இனிய பாடல் மாத்திரம். அவ்வளவுதான். இது வந்து 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருக்கக்கூடியது. இதுல இன்னும் 2 எடுத்துக்காட்டு கொடுத்திருப்பாங்க. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன பண்ணோங்க? அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு ஒரு தொடர் வந்திருக்கும். அந்த ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அது என்னென்ன மாத்தணும்? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 தொடர் சொல்லியிருக்கோம். எழுதிட்டீங்களா 5மே? அடுத்து 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல பார்ப்போம். யாருன்னு நான் சொல்றேன், அவங்க ஆன்சர் சொல்லுங்க. அனிதா, உங்களுக்கு மைக் எதுவும் ஆன் பண்ண தெரியலையா இல்ல என்னன்னு தெரியல. இது டவுட்ஸ்னா வந்து எனக்கு மெசேஜ் கூட பண்ணுங்க. இப்படி சப்போஸ் ஆப்ரேட் பண்ண தரேன்னா யாராச்சும் கேளுங்க, ஹெல்ப் கேளுங்க. இல்ல நீங்க வந்து மைக்கே ஆன் பண்ணலையா, அதான் சொல்றேன். ஓகே, அடுத்து வந்து மஞ்சுளாக்கா சொல்லுங்க. காற்று வீசின வந்து தவறான தொடர் சொல்றேன், எழுதிக்கோங்க எல்லாரும். காற்று வீசின மரங்கள் அசைந்தது. சரியா சொல்லுங்க. காற்று வீசின மரங்கள் அசைந்தது. மஞ்சுளாக்கா சொல்லுங்க. காற்று வீசின, இதுக்கு சரியா? காற்றுன்றது எப்படி இருக்கு? பன்மையில இருக்கா, ஒருமையில இருக்கா? வீசி எதுன்னு வரும், சூ வரும். ஒருமையில இருக்கணும். ஒருமையில இருக்கு. அப்ப நம்ம வீசினன்னு சொல்லணுமா, வீசியதுன்னு சொல்லணுமா? வீசியது. வீசியதுன்னு சொல்லணும். இங்க வீசியன்னு இருக்கு. அப்ப அந்த வீசினன்னு வரக்கூடாது, வீசியதுன்னு வரணும். அப்புறம் மரங்கள் அசைந்ததுன்னு இருக்கு. மரங்கள் அது பன்மையில இருக்கனால அது அசைந்தன. அவ்வளவுதான். அப்ப காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. நீங்க காற்று வீசியன மரங்கள் அசைந்ததுன்னு எழுதிக்கோங்க. அந்த நான் ஒரு அடி கோடிட்டு மேல வீசியது யா தூ போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்க தூ அடி கோடிட்டு யா நான் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். தவறான தொடர் திரும்பி சரியான தொடர் ஃபுல்லா எழுதிட்டு இருக்கணும். தவறானதுக்கு கீழே ஒரு அடி கோடிட்டு சரியானது அதுக்கு ஒரு கருப்பு பேனாவும் இது ஒரு பேனாவும் பயன்படுத்தினீங்கன்னா நம்ம சுலபமா வேறுபாடு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து வந்து ஜெயந்தி அக்காக்கு தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான். தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான். சரியா? சென்றனர் மேம். சென்றனர்னு வந்திருக்கணும். ஏன்னா அவங்க வந்து சென்றான்னு என்ன சொல்லிட்டாங்க, படற்கையில சொல்லிட்டாங்க. அப்படி நம்ம சொல்லக்கூடாது. போனா நாம சொல்லுவாங்க சென்றனர். அவங்க 2 பேரையும் சேர்த்து சொல்றோம். இதெல்லாம் வந்து நம்ம ஒருமை பன்மைக்குள்ள வராது. ஆனா இந்த இடத்துல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக பாக்குறோம். இதை விட்டா வேற ஒரு தலைப்புன்னு கொடுத்து இதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல, அதுக்காக. அப்ப தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர். அப்புறம் நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன். ஒரு 2 minutes 6th மட்டும் முடிச்சுக்குவோம். நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன். எனக்கு யாரு சொல்றீங்கன்னா அழகு அக்கா சொல்லுங்க. நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன். சரியா?
நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன். சேர்வேன். அப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க? காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதுவுமே வந்து நமக்கு தெரிஞ்ச வாக்கியங்கள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன்னு சொல்லக்கூடாது. சேர்ந்தேன் அப்படின்றது என்னது? கடந்த காலத்தை குறிக்குது. ஆனா நாளைக்கு அப்படின்றது எதிர்காலத்துக்குரிய சொல். அப்ப எதிர்காலத்துக்கு வந்துச்சு அப்படின்னா சேர்வேன்னு தான் சொல்லணும், சேர்ந்தேன்னு சொல்லக்கூடாது. அப்ப இந்த வேறுபாடு புரியுதா? அப்ப நாளைக்கு ஊருக்கு போய் சேர்வேன் அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்தணும். அடுத்து, நேற்று பால் பொங்குகிறது. பூர்ணிமாக்கா சொல்லுங்க. நேற்று பால் பொங்குகிறது. பொங்கியது. பொங்கியது. நேற்றுன்றது கடந்த காலம், பால் பொங்குகிறது அப்படின்றது நிகழ்காலத்துல. இப்ப பொங்கிட்டு இருக்கு அப்படி சொல்லணும்னு அதை கொடுத்துருக்காங்க, அப்படி பயன்படுத்திருக்காங்க. நேற்று அப்படிங்கும்போது நம்மளும் இறந்த காலத்துல தான் பயன்படுத்தணும், கடந்த காலத்துல தான் பயன்படுத்தணும். அப்ப பொங்கியதுன்னு தான் பயன்படுத்தணும். இது வந்து காலத்தின் அடிப்படையா கொடுத்துருக்காங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த காலத்தின் அடிப்படையில ஒரு 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 7th ஓல்டு புக்னு போட்டுக்கோங்க. 7th ஓல்டு புக்ல வந்து பலர் வந்தார்கள், அரசர் பலர் வந்தார்கள். பல அரசர்கள் வந்தார்கள் சொல்லாமா? சொல்லுங்க மேம். சரி, இப்ப இதை எழுதிக்கோங்க. அரசர் பலர் வந்தார்கள். இது யாரு சொல்லணும் அப்படின்னா கௌஷியக்கா சொல்லுங்க. இதுல என்ன தவறு இருக்கு? அரசர் பலர் வந்தார்கள் சொன்னீங்களா மேம்? ஆமாக்கா. அரசர் பலர் வந்தனர். அரசர் பலர் வந்தனர் தான் சொல்லணும், வந்தார்கள் சொல்லக்கூடாது. அரசர் பலர் வந்தனர். இங்க அரசர்கள் சொல்ல மாட்டோமா மேம்? இல்லக்கா, அரசர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க வந்து அரசர் பலர் வந்தார்கள் அப்படின்னு பயன்படுத்தாம அரசர் பலர் வந்தனர். எஸ் மேம். மேம் லாஸ்ட் டைம் நண்பர்கள் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அப்ப வந்து பன்மை தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அரசருங்கிறது ஒருமை தானே? நம்ம அங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிலன்னு பயன்படுத்தக்கூடாது, பலன்னா பயன்படுத்தணும். பன்மையில வரும் பொழுது சில பயன்படுத்தக்கூடாது, பலர் தான் பயன்படுத்தணும்னு பார்த்தோம். அது ஒருமையில வந்துச்சுன்னா பலர் பயன்படுத்தக்கூடாது நம்ம சொல்ல கிடையாது. அதாவது ஒரு உயர்திணைக்குரியவங்க பன்மையில வரும் பொழுது சில பயன்படுத்தக்கூடாது, பலர் சிலர்ன்ற வார்த்தைகள் தான் பயன்படுத்தணும். ஓகேவாண்ணா? வருமானு வேணா ஒரு தடவை நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆனா இங்க அவங்க அடிக்கோடிட்டு கொடுத்துருக்கிறது என்னன்னா வந்தார்கள்னு வரக்கூடாது, வந்தனர் வரும். இங்க அரசர்கள் வருமா, அரசர் வருமா, நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வேணா சொல்றேன். ஆனா நம்ம அங்க பார்த்தது என்னன்னா ஒரு உயர்திணையில வரும் பொழுது சில பலர் பயன்படுத்தக்கூடாது, சிலர் பலர் தான் பயன்படுத்தணும். இப்ப உயர்திணை அரசன் வந்து பல அரசர் வந்தனர் சொல்லல, அரசர் பலர் வந்தனர் தானே கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்க வந்து உயர்திணை வந்து சரியாதான் பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப நம்ம அரசர்களா அரசரா அப்படின்றத நம்ம சந்தேகம். நான் அதை பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவாண்ணா? ஓகே. நம்ம அங்க இருக்கிற விதியும் இந்த விதியும் ஒண்ணு கிடையாது, கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. நம்ம அதை என்னன்னு பார்ப்போம். அடுத்து வந்து வயலில் மாடுகள் மேய்ந்தது. சரியா? வயலில் மேய்ந்தன. வயலில் மாடுகள் மேய்ந்தன எழுதிக்கோங்க. ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெறச் சென்றாள். ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெறச் சென்றாள். இதுல என்ன தவறு? சென்றார் வரும். சென்றார் அவங்க மரியாதைக்குரியவங்க, அவங்களை போய் சென்றாள்னு சொல்லக்கூடாது. அப்ப சென்றார்னு தான் சொல்லணும். ஔவையார் அதியமானிடம் பரிசு பெற சென்றார். கனிமொழி பாடம் படித்தாய். இது சரியா? சொல்லுங்க. கனிமொழி பாடம் படித்தாய். பாடம் படித்தாள். பெண் பாலை குறிக்குது. அப்ப பாடம் படித்தாள் அப்படின்னு தான் வரணும்.
மயில்கள் ஆடியது. இது சரியா? மயில்கள் ஆடியது. மயில்கள் ஆடியனன்னு வரணும். சரியா? அவ்வளவுதான். சரி, நம்ம இன்னைக்கு வந்து வகுப்பை வந்து இது வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தது வரைக்கும் போடும். அடுத்த நாளைக்கு வகுப்புல இருந்து மீதி எடுத்துக்காட்டுகள் புத்தகத்துல என்னெல்லாம் இருக்கு அந்த பயிற்சி வினாக்கள்லாம் பார்த்துட்டு அடுத்த தலைப்பை தொடங்கலாம். இப்ப இன்னைக்கு பார்த்த வரைக்கும் யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? மேம் மயில்கள் ஆடின வருமா ஆடியன வருமா? சொல்லுங்கக்கா. மயில்கள்ன்றது பன்மையில இருக்கு. பன்மைக்கு என்ன பயன்படுத்தணும்? ஆடியது வருமா ஆதியனா வருமா? அதான் மேம் ஆடியனவா இல்ல ஆடினவா? ஆடினவா? ஆடியன. ஆடின அது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம். ஆடினன்னு போட்டுக்கலாம். ஓகே. ஓகே. இப்ப வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? நோ மேம். வந்து அடுத்து வந்து நம்ம தொடர்ந்து வந்து கணித வகுப்பு நடக்கும். எல்லாம் வகுப்புலயே இருங்க. சரியா? இப்ப இன்னைக்கு வகுப்பு வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். நாளைக்கு வகுப்பு வரும் பொழுது நீங்க எக்ஸ்ட்ராவா பார்த்து ஏற்கனவே எழுதி வச்சுட்டு வந்தாலும் சரிதான், இல்ல நான் சொல்லும் போது கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலும் சரிதான். அடுத்த வகுப்பு வரும்போது இதோட தொடர்ச்சியா நம்ம அடுத்தடுத்த பயிற்சிகளை பார்ப்போம். இன்னைக்கு வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. வகுப்புலயே இருங்க. விடைபெறும். தேங்க்யூ மேம்.